பாதை அடைச்சிருங்க. அது நம்ம இதில் இப்போ போகிறது இல்லை, இங்கே பாருங்க முள்ளு போட்டிருக்காங்கன்னா அடைச்சிருக்காங்க. ஆனால் போகக்கூடாதுன்றது வந்து அடைச்சிருக்காங்களே. ஏய் பாத்திரா பார்த்து ப்ரோ, முள் அதிகமாக இருக்கிற பாத்திரா. டே ஃபஸ்ட்டு சீக்கிரம் போய் எடுத்துருவா, ஓடு. வெல்கம் டு மை சேனல். இது பேய் வீடியோ. இன்றைக்கி நம்ம பேய் வீடியோ எடுக்கிறதுக்கு ஒரு ஹாண்டட் ரோட்டுக்கு தான் போயிட்டுருக்கோம். அந்த ஹாண்டட் ரோட்டில் வந்து போகும்போதே கார் தானே நிற்கும்னு சொல்கிறாங்க. அதே நேரத்தில் கண்டிப்பாக வந்து பிளாக் ஷேடோ வந்து கேப்சர் ஆகும் அப்படின்னு நிறைய பேர் எனக்கு சொல்லியிருந்தாங்க. ஆல்ரெடி நான் வந்து அங்கே வீடியோ எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணேன், அது ஃபெயிலியர் ஆயிடுச்சு. இது செகண்ட் அட்டம்ப்ட்டு. இந்த செகண்ட் அட்டம்ப்ட்டுக்கு யார் வந்திருக்கானா, நான், சரவணா, இன்னொரு ஆள், அப்புறம் நான் தான், அப்புறம் ஸ்பூக்கி ப்ரோ வந்திருக்காரு. நாங்கள் 3 பேரும் தான் போக போகிறோம். அந்த ஹாண்டட் ரோடோட ஸ்டோரி எல்லாமே வந்து நான் ஸ்பாட்டுக்கு போய் சொல்கிறேன். இப்போ நம்ம கிளம்பலாம். ஏன்னா ஆல்ரெடி மணி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ என்ன 1 ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன்டா. டைம் கரெக்டாக 1:17. மணி 1:17. இன்னும் நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு 40 கிலோமீட்டர்ஸ் போக வேண்டியது இருக்குது. அதனால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ வேகமாக போயிடுறோம். ஓகே, எல்லாம் லொக்கேஷனில் போய் மிச்சம் பேசிக்கலாம். ஆல்ரெடி அருண் வந்து போயிட்டு ஒரு அட்டம்ப்ட் ஃபெயிலியர் ஆயிடுச்சு. ஸோ இன்றைக்கி வந்து பார்ப்போம் இந்த அட்டம்ப்ட் வந்து பார்த்திங்கன்னா சக்ஸஸ் ஆகுதா இல்லையான்னு தெரியல. ஏன்னா அது இருக்கிறதுலே ரொம்ப ரொம்ப மோஸ்ட் ஹாண்டடான ஏரியா அது. இவன் சொன்ன மாதிரி வந்து பார்த்திங்கன்னா போகிற வழியிலே வண்டிலாம் வந்து ஆஃப் ஆகுன்றான். அதெல்லாம் ஆகுதா இல்லையான்றத அங்கே நேரில் போய்ட்டு ஓகே. நம்ம இடத்துல மெயினாக இப்போ போகிறது காரணமே வந்து கோஸ்ட் வந்து ஹியூமன்ஸை வந்து அதாவது அஃபெக்ட் பண்ணுன்றது எல்லாருக்குமே தெரியும். வெஹிக்கிள்ஸை வந்து அஃபெக்ட் பண்ணுன்றது நான் கேள்வி தான் பட்டிருக்கேன். இப்போதான் நடந்தால் நேரில் பார்க்க முடியும். இல்லை அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கே நிறைய வாட்டி நடந்துருக்கு. நான் 11 மைல்லாம் போகிறப்ப அந்த டைமில் நிறைய வாட்டி வந்து பார்த்தோன்னா இந்த மாதிரி இன்சிடென்ட் வந்து நடந்திருக்கு. சரி, இது வந்து பார்த்தோன்னா இந்த இடத்த பற்றி நீ சொல்கிறப்பே எனக்கு க்யூரியஸ் ஆகிடுச்சு. ஸோ அதனால தான் இன்றைக்கி எப்படியாவது போய் ஆகணுன்றதுனால கிளம்பிட்டோம். நாங்கள் அங்கே போயிட்டு பார்க்குறோம் என்ன நடக்குது. ஓகே, மிச்சம் நம்ம லொக்கேஷனில் போய் பேசுவோம். 1 hour later. எத்தனை பேர் இருக்கிறாங்க இந்த இடத்துல? ஏதோ லைட்ல அங்க பாருங்க. பான நேரத்தில் வந்து உள்ளார மாட்டிக்கிட்டு இங்கே ஸ்டார்ட் பண்ணிக்கலாமா? இல்லை, நான் அவ்வளோ பேர் எதுவும் நிற்கிறாங்க அங்கே. அதான் தெரியும். வருவான் உள்ள சரி. ஸ்பாட்டுக்கிட்டே வந்துட்டோமே. இல்லை, யூட்டன் போட்டு போயிட்டு பார்ப்போம் அவங்க எதுக்கு நிற்கிறாங்க எத்தனை பேர். வேணாம். இல்லை, நம்ம ஸ்டார்ட் பண்ணுறப்போ வந்துட்டாங்கன்னா அதுக்கு தான் சொல்கிறேன். இங்கே வெளியே புகை மூட்டமாக இருக்குது. நீ நோட் பண்ண தானே அந்த புகையை? பார்த்தேன். இந்த ரோடு எங்கே போகுது? இது லெஃப்ட் எடுக்கும்போது இந்த ரோடு போக முடியாது. பாதை அடைச்ச மாதிரி இருக்கு. க்ளோஸ் ஆகிருக்கு. பாதை அடைச்சிருக்காங்க. அது நம்ம இதில் இப்போ போகிறது. இல்லை, இங்கே பாருங்க முள்ளு போட்டிருக்காங்கன்னா அடைச்சிருக்காங்க. அதான் போகக்கூடாதுன்றது வந்து அடைச்சிருக்காங்களே. போனாலுமே வந்து அது கீழே ஏறி போக முடியாதா? ஆமாம், ரைட்டு. ஆரம்பமே வந்து பார்த்தோன்னா அமர்க்கலமாக இருக்குது. இல்லை, எனக்கு இதில் போகிறது ரொம்ப ரிஸ்க்குன்னு தோணுது. கன்ஃபார்ம். சப்போஸ் ஏன்னா ஏதாவது பாலம் உடஞ்சிருக்கலாம், இல்லை வேற ஏதாவது காரணம் இருக்கலாம்ல. ஆமாம், பாலம் உடஞ்ச சைடு பாதை இல்லாமல் இருக்கலாம், இல்லை மரம் ஏதாவது விழுந்துருக்கலாம்.
பாரு. வந்து ஒரு ஹாண்டட் ரோடு, இது வழியாக போனால் தான் அந்த ஒரு ஹாண்டட் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும்ட்டு நான், ஸ்பூக்கி, சரவணா 3 பேரும் போயிட்டுருக்கோம். போகும்போது அங்கிட்டு நிறைய பேர் சுற்றி, நிறைய பேர் இங்கே ஏதோ பிரகாசமாக எரியுது தானே. ஆமாம், பள்ளியூர் அடிக்குது அங்கே லைட்டு. அது என்ன அங்கே மட்டும் அடிக்குது? அதான் தெரியலையே, என்னவா இருக்கும்? இல்லை இது ஒரு சொல்லலாம், ஷிப் வந்து இறங்கிடுச்சா ஏலியனோட வேற்றிருக்கிற வாசிகள் மாதிரி. உண்மையுமே ஹாலிவுட் படத்துல வர மாதிரி இருக்குங்க, தெரியுதா? அங்க மட்டும் பாருங்க ஒரு இடத்துல மட்டும். அங்க ஒரு லைட், இங்க ஒரு லைட் எரியுதா? இல்ல அது கூட ஸ்ட்ரீட் லைட்டு. இது பாருங்க, இங்க பாருங்க, இப்ப மேல அடிக்குது பாருங்க லைட், தெரியுதா? நான் அதாங்க சொன்னேன், நடக்குறாங்க என்ன நடக்குது. ஆனா இந்த அளவுக்கு வந்து பார்த்தா இல்லீகலா ஏதாவது நடக்குதுன்னா இந்த வெளிச்சம் போட்டிருக்க மாட்டாங்க. ஆமா, ஒருவேளை ஏதாவது நீ சொன்ன மாதிரி ஏதாவது கோயில் திருவிழா அந்த மாதிரி ஏதாவது கோவில் திருவிழாவா இல்ல வேற எதுவும் வேட்டையாடுறவங்களா இருக்குமா தெரியல. என்னன்னே அது ப்ரெடிக்டே பண்ண முடியலையே. அங்கே வந்து பார்த்தோன்னா இத்தனை மணிக்கு கரெக்டாக வந்து பார்த்தோன்னா மணி 12:15 ஆயிடுச்சு. இத்தனை மணிக்கு அங்கே ஏன் அத்தனை பேர் நீ எப்படி பார்த்தாலும் ஒரு 10-12 பேர்கிட்ட இருப்பானுங்கல்ல. ஆமா, நான் நிறைய தடவை இங்கிட்டலாம் வந்திருக்கேன். என் லைஃப்ல இந்த டைமுக்கு இவ்வளோ பேரை பார்த்ததே கிடையாது. நிறைய தடவை இங்கிட்டலாம் வந்திருக்கோம். இந்த டைமுக்கு வந்து இவ்வளோ பேர்லாம் இருக்க மாட்டாங்க. ஆளுனா மட்டுமே இல்லாமல் இருக்கும். இங்கிட்டு வரதுக்கே பயப்படுவாங்க அன்டைம்ல. அங்கே அவ்வளோ பேர் நின்றுட்டு இருக்காங்க. அதுதான் தெரியும். வண்டி ஆஃப் ஆயிடுச்சா? நான் தான் ஆஃப் பண்ணிட்டு இடிச்சு ஆஃப் ஆயிடுச்சு. ஓகே ஓகே, ஒரு நிமிஷம் நான் அது வேற பயந்துட்டேன். என்ன பண்ணலாம், எப்படி இந்த சைடும் நம்ம போக வேண்டிய ரூட்டுமே வந்து பார்த்தோன்னா பிளாக் அடைச்சிருக்கு. ஆமாம், இல்லை எனக்கு என்னமோ பாதை அடைச்சது தான் என்ன ஏதோ வந்து ஒரு இதாக தோணுது, தடங்கள் மாதிரி ஆச்சு. எனக்கும் தான் கேட்டுச்சு. நம்ம அவசரப்பட்டு கார்ல இருந்து இறங்க வேணாம். என்ன பண்ணலாம் இப்போ? அந்த ரூட்டு தான் நம்ம போய் ஆகணும் கரெக்டா? ஆமா, அது எனக்கு ஏன் இது அடைச்சிருக்காங்கன்னு தெரியல போட்டு. இல்லை நம்ம அட்லீஸ்ட் 2 வீலரில் வந்திருந்தோம்னா கண்டிப்பாக போயிடலாம். ஆமா, இல்லை 2 வீலர்ல நீங்க போக முடியாது. ஏன்னா சப்போஸ் வந்து இது இல்லைன்னா என்ன பண்ணுவீங்க? அங்கிட்டு பாலம் உடஞ்சிருக்கு இல்லை மரம் சாஞ்சிருக்குன்னா இன்னும் அந்த லைட் அடிக்குது தானே. ஆமா, அது அடிச்சுனே தான் இருக்கு. இத்தனை மணிக்கு ஏன்டா இவனுங்க இங்கே சுற்றிட்டு இருக்கானுங்க? ஆரோட சவுண்டு கேட்குதா? தெளிவாக க்ளீனாக கேட்குறா. ஏய், ஆழமாக இருக்க போதுரா, பார்த்துடா. ஆழமாக இருக்காது. ஓகே, தெரியுது, கீழே தண்ணி தெரியுது, கீழே தெரியுது, பார்த்துக்கோ. சரவணா பார்த்து வாடா, பின்னாடி நடக்கிற மாதிரியே. ஆமாம், ஆழம் இல்லைன்னு யாரும் ஆழம் இல்லைன்னு யாரும் கேர்ஃபுல்லாக இல்லாமல் வந்துடாதீங்க. தண்ணிக்குள்ளே வேற ஏதாவது இருக்கலாம், அதனால பார்த்தே வாங்க. பாம்பு கிம்பு இருக்கிறது கூட வாய்ப்பு இருக்குதுடா இதெல்லாம். ஐயோ, செம ஜில்லுன்னு இருக்குடா டேய். அருண், பின்னாடி யாரோ ஃபாலோ பண்ணுற மாதிரி தான்டா இருக்குது தெளிவாக. ஆமாம், தெரியுது இல்லை, பின்னாடி யாரோ நம்ம பின்னாடியே நடந்து வர மாதிரி. பின்னாடி யாரோ வர மாதிரி தான்டா இருக்கு. எனக்கு அப்படிதான் தோணுது. ஏன்னா க்ளீனாக எனக்கு அந்த சவுண்டு வந்து பார்த்தோன்னா பக்கத்தில் ஒரு ஆள் நடந்து வர சவுண்டு வந்து தெளிவாக கேட்குது. சரி, ஓகே. அப்படின்னா அது கேளுங்க, நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த சிசிடிவி இந்த நைட் விஷன் இருக்குல்ல, ஆமாம், இந்த நைட் விஷன் நீங்கள் செட் பண்ணிடுவோம். சரி, செட் பண்ணிட்டு நம்ம காருக்கே போயிடுவோம். வந்து கொஞ்சம் நேரம் சென்று எடுத்துட்டு சட்டன் கிளம்பிடுவோம். சரி, ஓகே. எங்கே செட் பண்ண போகிறோம்? இந்த இடத்துல செட் பண்ணுவோம். லைட் ஆன் பண்ணிக்கலாம். லைட் ஆன் பண்ணால் தானே ஆளுங்களுக்கு நம்ம யாராவது இருந்தால் தெரிஞ்சு வருவாங்க. அதுதான், ஆனால் செட் பண்ணுறதுக்கு மட்டும் பாடுறா, எங்கே வைக்கிறதுனே தெரியலடா.
நம்ம தான் இப்போ உள்ளே இவ்வளோ தூரம் தான் வந்துருக்குறோம். தெரியுதா? இது காட்டுங்க. போகக்கூடாதுன்னு முள்ளு போட்டிருக்காங்க. ஆமாம், பாதி அடைச்சி தாண்டா வச்சுருக்காங்க. ஏய் மயில்ரா. மயில். இங்கே லாரிலாம் வந்துருக்கு போலடா. சரி ஓகே, செட் பண்ணிடலாம். செட் பண்ணுற கீழே வச்சிரு. சொல்லு. நம்ம பேசிடுவோம் அதில். ஓகேவா? அங்கே பாருங்கள், நைட் வெர்ஷன் செட் பண்ணிட்டோம். இப்போ என்னென்னா இந்த இடத்துல செட் பண்ணி வச்சுட்டு நான் ஸ்பூக்கி ப்ரோ இவன் சரவணா 3 பேருமே கிளம்பிடுவோம். ஏன்னா இங்கே சில ஆட்களோட நடமாட்டமும் இருக்குது. அதுதான் கொஞ்சம் பயமாகவும் இருக்குது. மனிதர்களோட நடமாட்டம் இருக்குது. இந்த டைமுக்கே இங்கிட்டு சுற்றுறாங்கலாம் தெரில. ஸோ அதனால் நைட் வெர்ஷனை இங்கே செட் பண்ணுறோம். இதில் ஏதாவது கேப்சர் ஆகுதான்றதை பார்த்துறோம். கேட்குதா வாய்ஸு? தெளிவாக கேட்குது. இந்த சைடில் தான்டா கேட்குது. இப்போது நைட் விஷன் பின்னாடி சைடு கேட்குதுடா. சரி ஓகே, நைட் வெர்ஷன் செட் பண்ணுவோம். நம்ம கிளம்பிடுவோம். ஆமாம், நம்ம போய்டுவோம். நம்ம காருக்கே போய்டுவோம். போயிட்டு ஒரு 1/2 hour கழிச்சு கூட வந்து ஓகே எடுத்துகிட்டு போயிடலாம். ஏதாவது எந்த கேப்சர் ஆகிருக்கட்டும். சரி ஓகே. ஏய் பாத்துறா பார்த்து ப்ரோ, முள் அதிகமாக இருக்குதுடா. பாத்துறா டேய். சரி ஓகே, நான் நைட் வெர்ஷன் மட்டும் ஃபஸ்ட்டு சீக்கிரம் போய் எடுத்துருவா. ஓடு. அங்கே வேறு ஆளுங்க வந்துன்னு இருக்கானுங்க. பார்த்து போங்க. கிளம்பலாமா? இது நைட் வெர்ஷனில் எவ்வளோ கேப்சர் ஆகிருக்குன்னு தெரியல. ரொம்ப இன்னைக்கு இது சம்மர் சீசன்லேயே பார்த்தீங்களா பனி இருக்க மாதிரி தெரியுது. ஓகே, நம்ம கிளம்பிடுவோம். நீ அவுட் பேசுறீங்க? இல்லை, நம்ம காரில் போய் பேசிக்கலாம். சேஃப் இல்லை. சரி ஓகே.